இல்லை இல்லை இன்னும் ஏறலண்ணா. அது இப்போதைக்கு இதை முடிச்சுட்டு 1ஆந்தேதி வாக்கில் ஏறும்னு ஒரு தகவல் இருக்குது. 2 ரூபா 3 ரூபா ஏறுங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் எப்படின்னு தெரில. குறைச்சிக்கலாம், ஃபஸ்ட்டு குறைச்சிக்கலாம், அப்புறம் விட்டுறலாம். நான் சொல்லலாமா நண்பா? சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை, சொல்லுங்கள். யார் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்குவோம். உடல் உழைப்பெல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் இருக்கிற நிலைமைக்கு, அதாவது என்னோட மோசமாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க, இருந்தாலும் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கணும்ல, அதுதான் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? சூப்பர் 2 மாதத்தில் மானிஸ்டேஷன் ஆயிடுச்சுன்னா பெரிய விஷயந்தான். நானும் கிட்டத்தட்ட 50 நாள் ஆயிடுச்சு. ஆனால் பெரிய வீடியோ எனக்கு நான் போட்டதில் 1.5 மில்லியன் வந்து நமக்கு வியூஸ் வந்திருக்கு ஷார்ட்டில். பெரிய வீடியோ 300 சம்திங் தான் ஆயிருக்கு. சரி, நான் போய் உங்கள் சேனலில் பார்க்குறேன். எனக்கு கமெண்ட் மட்டும் ஒன்று போட்டிருங்க நண்பா. தகவலுக்கு நன்றி. குட் டைம் பாஸ். சூப்பர். கண்டிப்பாக 2 மாதத்தில் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான். நமக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, ஒத்தாளாக ஓடிட்டுருக்கேன். ஆன்லைன் நண்பர்கள் தான் நிறைய பேர் பணம் கொடுத்து உதவியிருக்காங்க. சொல்லக்கூடாது, தேங்காய் நண்பர்லாம் நான் கேட்குறப்பையும் சரி, நான் கேட்காதப்பையும் சரி ஏகப்பட்ட பைசா கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் என்ன, மைக் வாங்கி கொடுத்தாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட என் கூட படித்த கிளாஸ்மேட்டு 12th வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். 11th 12th நம்பர் வாங்கியிருக்காப்படி. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் ஹெல்ப் பண்ணி தான் மேலே போய்கிட்டுருக்கு. அதுக்காக நான் சும்மா உட்காந்துருக்கல, என்னால் முடிஞ்சால் நான் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். வேணான்னு சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆளாகலை. தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இது என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலை. நிறைய ஏமாந்தாச்சு. சிம்பிளாக சொல்லணுன்னா அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு நாள் எப்படி போச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுங்கள். யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கீங்களோ ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டான் தமிழ் தான் கூப்பிட்டாரு. டான் தமிழ் வரவே இல்லை, என்ன காரணம்னு தெரியல. அவரும் மன உளைச்சலில் தான் இருக்கார். அவர் சொன்னதுக்காக தான் வந்தேன், ஆனால் அவர் வராமல் போயிட்டார். தேங்காய் நண்பர் அப்படியே சொன்னார், அவன் சொல்லுவான் ஏன் வரமாட்டான் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஆகிப்போச்சு. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்? நேர்வழி குறுக்கு வழி அதெல்லாம் எனக்கு தெரியாது நண்பா. ஏதோ என்கிட்ட செல்லு இருக்குது, நான் அப்படியே போட்டுருக்கேன். பேனர் இருந்தா ஏதோ கொடுத்து விட்டேன். நீங்கள் வேலையை முடிச்சுட்டு சொல்லுங்கள், நான் ஸ்பேனர் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸ்பேனர் கொடுத்தாச்சு. செக் பண்ண வேணாம், கொடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய்.